ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஹவுத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுப்ளின் சிட்டிக்கு நம்ம ட்ரெயினில் போகிறதான் பார்க்குறோம். ஹவுத்துலேருந்து நம்ம டப்ளினுக்கு வந்து ட்ரெயினில் போகலாம், இல்லைனா பஸ்லேயும் போகலாம். நான் என்ன பண்ணேன்னா வரம்போ பஸ்ஸில் வந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் கிளிஃபோட டாப்புக்கு போயிடலாம் பஸ்ஸில். அது மாதிரி ரிட்டன் போகிறப்போ ட்ரெயினில் போகிறேன். நீங்களும் ஹவுத்துக்கு வந்துட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி மெத்தடு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா வரம்பு ட்ரெயினில் வந்தீங்கன்னா கிளிஃபுக்கு வந்து நடந்து ஏறுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நடந்து ஏறிட்டு திருப்பி இறங்குறதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் வரம்பு பஸ்ஸில் வந்தீங்கன்னா கிளிஃபோட டாப் வரைக்கும் பஸ் போயிடும். அங்கேருந்து நீங்கள் நடந்து வந்துட்டு, ஏன்னா அது வந்து கீழே இறக்கமாக இருக்கும். ஸோ ரிட்டன் போகிறப்போ ட்ரெயினில் போயிருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்துட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறேன். ட்ரெயின் வந்துடுச்சு. இங்கேருந்து நம்ம டப்ளின் சிட்டிக்கு போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 5.2 யூரோஸ் தான் டிக்கெட்டு. ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் ட்ரெயின் ஜேர்னி. ஸோ இது வந்து டார்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டார்ட்டுன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதை ட்ரெயின் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். டார்ட்டில் போங்க, இல்லைனா டார்ட்டு பிடிச்சிங்கன்னா போயிடலாம் அப்படின்னுவாங்க. ஆனால் டார்ட்டுன்னா ட்ரெயினை தான் அவங்க டார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ட்ரெயின் பாருங்கள், எம்டியாக தான் இருந்துச்சு. வந்த உடனே ஏறி உட்காந்தோம். ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம டப்ளின் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 35 to 40 மினிட்ஸ் ட்ரெயின் ஜேர்னி. நீங்கள் டார்ட்டில் இருந்து போகிறப்போ ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா கடல் தெரியும். இங்கே பாருங்கள், ரைட் சைடு உட்காந்திங்கன்னா சீ ஷோர் வழியாக போகும். நான் லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டேன் எனக்கு தெரியாமல். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லெஃப்ட் சைடெலாம் தெரிகிறதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டேஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு வரும். அதனால தான் நான் லெஃப்ட் சைடு உட்காந்தேன். ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் போகாது, நார்மல் ஸ்பீடில் போகும். அயர்லாண்டு ஃபுல்லாகவே அப்படி தான். இருந்தாலும் நம்ம ஓகே, பஸ்ஸில் போகிறதோட ட்ரெயின் ஒர்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து எப்படியும் ஒரு 2 யூரோஸ் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமமே அவங்க வந்துட்டு 2 யூரோ, அப்புறம் கொஞ்சம் நல்ல லாங் டிஸ்டன்ஸ்னால் 2.6 யூரோ, அப்புறம் இன்னும் நல்ல லாங் டிஸ்டன்ஸ்னால் 3.5 யூரோ தான் வாங்குவாங்க. ட்ரெயினில் வந்து நீங்கள் 5.2 யூரோ கொடுக்குறீங்க. ஸோ பஸ்ஸு வந்து ட்ரெயினோட கொஞ்சம் சீப்பு. பட் இருந்தாலும் ட்ரெயின் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெயினில் நீங்கள் வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹவுத் கிளிஃபு, அப்புறம் ஹவுத் ஹார்பர், ஹவுத் மார்க்கெட், இதெல்லாம் வந்து நான் தனித்தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். நான் அதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹவுத் கிளிஃபில் நீங்கள் எந்த ரூட் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹவுத் ஹார்பரில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்லாம் நான் கிளியராக அதாவது தனித்தனி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம டப்ளின் சிட்டியில் எங்கே போகிறோன்னா ட்ரினிட்டி காலேஜ், அதுக்கப்புறம் டெம்பிள் பார், அப்புறம் இந்த ஸ்பயர், இதெல்லாம், அப்புறம் எப்பனி பிரிட்ஜ், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஓகானில் ஸ்டேஷனில் இறங்கிடுவேன். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. The next station is Langtarp Road. Det är ett värde för Please mind the gap.
Please change here for commuter, Lewis, bus, or intercity services. Captain Barnett, please mind the gap. Chicken, cheese, lettuce. Oh, lettuce. You even have lettuce, bro. This train is I woke up to breakfast at me and Drew spent 50 bag last night. We're supposed to get a few more. It's heavy. Just got a shop in as well. It's heavy. Cabinet's gone, bro. Yeah, but I woke up, I didn't even know. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டேன். இப்போ நான் சொன்ன இடத்துக்குலாம் போகிறேன். ட்ரினிட்டி காலேஜ், டெம்பிள் பார், த ஸ்கொயர், அப்புறம் ஹெப்பனி பிரிட்ஜ். இதெல்லாம் நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ, பாய்.